சிம்மராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தசமஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், சனியின் பார்வையில். அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இதில் பத்தாவதுக்கு பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருதுங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தான் பிடிவாதம். நீங்கள் யார் கூட ஒர்க் பண்ணாலும் சரி, அஃபீஷியலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க. நான் சொல்கிறது அதுவும் முரட்டு பிடிவாதம், விதண்டாவாதம் பண்ணுறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை, ராசிநாதன் சூரியனுக்கும் சனியின் பார்வை. முரட்டு பிடிவாதம்னு சொல்லுவாங்க. அந்த முரட்டு பிடிவாதத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான்னு கேட்டால் முடியுமா? விடமாட்டீங்க. இது எப்போ வரைக்கும்னா ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் நான் சொல்கிறது தான். நான் சொல்கிறது ட்ரம்ப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு எடுத்தாலும் சண்டை. கடந்த 2-3 மாதமாக அப்புறம் ட்ரம்ப் அப்படி தான் இருந்த லாஸ்ட்டு ஒரு 1 இயராகவே. எதுக்கு எடுத்தாலும் 50%, 100%, 150% நான் டேக்ஸ் ஏற்றுறேன் அப்படின்னு. கடைசியில் 18% கூட இல்லை. இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணார். அது மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு குரு வரார். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில், அதாவது 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால, குரு பார்க்கறதுனால சனியினால் கடந்த 2.5 வருடமாக இருந்து வந்த குடும்ப நிம்மதியற்ற சூழ்நிலை மாறி குருவினால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் உங்கள் எதிரிகள் அடங்கி போவதற்கும் இல்லாமல் போவதற்கும், அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிடுவாங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் இந்த ஊரே வேணாம், எனக்கு இந்த கோயம்புத்தூர் வேணாம், இந்த சென்னை வேணாம், இந்த சிங்கப்பூர் வேணாம், மலேசியா வேணாம், நான் நீ இருக்கிற இடத்துக்கு சிங்கப்பூர் சிம்மராசிக்காரன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகக்கூடிய வகையில் இருக்கும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகள், பையனோ பொண்ணோ இல்லை அவங்க கூட பிறந்தவங்க அண்ணனோ தம்பியோ, இவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு ஏற்படும், இல்லையா உங்கள் பசங்களுக்கு திருமண செலவுகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரம் வருது. இதில் உங்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 13, 14, 15, 16, 19ஆம் தேதி காலை 10 மணி முதல் 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் சந்தோஷ அனுபவங்களையும் தரக்கூடிய நாட்கள். நீங்கள் எடுத்த காரியத்தில் அந்த நாட்களில் வெற்றி அடைவீங்க. குறிப்பாக நீங்கள் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அரசாங்க பதவி கிடைக்கும்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அது கிடைக்காம போகும். வட்ட செயலாளர், தொகுதி செயலர், பகுதி செயலர், ஏதோ ஒரு பதவி ஒன்றும் இல்லையா, நீங்கள் ஒரு கவுன்சிலருக்கு செக்ரட்டரியாக இருப்பீங்க. அந்த லெவலுக்கு இறங்கி போவேன் அப்படி கிடையாது. உங்களுடைய சாமர்த்தியத்தினால அதுக்கப்புறம் மேலே வருவீங்க. அதே சமயம் தசமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் மாத பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு வரார். அரசாங்க பதவி கிடைக்கிறது மட்டும் இல்லை, வேலை செய்கிற இடத்துலையும் மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இடமாற்றம் ஏற்படும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவீங்க, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு, பெரிய வீட்டுக்கு போவீங்க. சொந்த வீடு வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் ஜாஸ்தி ஆகும். என்ன சார், ஏற்கனவே கடனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், வருமானம் இல்லை, இனிமேல் வருமானமும் ஜாஸ்தி ஆகும். வருமானம் இல்லாமல் எப்படி கடன் கொடுப்பான்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வருமானமே இல்லைன்னா எப்படி உங்களுக்கு கடன் கொடுப்பான்? ஆனால் இது இப்போ கடன் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை தரக்கூடிய, சங்கடத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 9ஆம் தேதி விடியற்காலை 3:36 ஜூன் 11ஆம் தேதி காலை 8:16 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் சனியோடு சேருகின்ற சந்திரன் மனசில் குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தினால் விரயங்களையும் ஏற்படுத்துவார். சுப விரயங்களை ஏற்படுத்துவார். நீங்கள் ஏதோ ஒன்று பேச போவீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கீங்க, அப்படியே வார்த்தையை விட்டு வார்த்தை பின்னல் ஏற்பட்டு, சார் இந்த வண்டி நீங்கள் வாங்கிருங்களேன், உங்களுக்கு வண்டி கார் வாங்கணுங்கிற எண்ணமே இருக்காது, நான் எதுக்கு வாங்கிட்டு, எனக்கு கார்லாம் இல்லை, இருக்கிற 2 வீலரே போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அங்கே போனால் நம்ம ஃபாரினில் போயிட்டு ஒரு சர்தார்ஜி போய் வேலைக்கு சேர்ந்துருக்கார். அவர் சேல்ஸில் சேர்ந்துருக்கார்.
எண்ட் ஆஃப் தி டே அவனுக்கு கேட்குறாங்க, என்ன சேல் பண்ணுங்க? ஒரே ஒரு கிளைண்ட்டுக்கு தான் விற்றேன். அந்த மேனேஜர் குய்யோ முயம் கத்துறாரு, நீங்கள்லாம் வந்து ஒரு நாளைக்கு 15 சேல் 20 சேல் பண்ணுறோம், நீ என்ன ஒரே ஒரு சேல் பண்ணுற? சரி சொல்லித்தலை, எவ்வளோ வேல்யூக்கு பண்ண அப்படின்னு. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு 18 லட்ச ரூபாய்க்கு விற்றேன். என்னது 18 லட்சமா? நாங்கள்லாம் வந்து ஒரு 1 லட்சம் விற்கிறதே கஷ்டமாச்சு. ஆக்சுவலாக என்ன விற்ற அப்படின்னோடனே அவன் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சொல்லி இதெல்லாம் விற்றேன் அப்படின்னு. கார் விற்றேன், கார் எடுத்துகிட்டு போகிற, போட்டு விற்றேன், போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரை விற்றேன், கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இது பேர் ட்ராலி விற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா எதுக்குடா அதை விற்ற அப்படின்னா, அவர் வந்தது வந்து ஃபிஷ்ஷிங் நெட் வாங்க வந்தார், ஃபிஷ்ஷிங் ஹூக்கு வாங்க வந்தார். ஹூக்கு வாங்க வந்தார், நான் விற்றது வந்து வீடு வரைக்கும் விற்றுட்டேன் அப்படின்னு. அது மாதிரி சாமர்த்தியத்தினால் வேலை கிடைக்க ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் எப்படியோ பேசி வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய மதிப்பு மரியாதையை விட்டு கொடுக்காமல் செயல்படுவாங்க. இத்தனை நாளாக மதிப்பு மரியாதை விட்டு கொடுத்து கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக. இப்போது கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வரக்கூடாது. ஏன்னா 11ஆம் இடத்துல புதன் இருக்கார். இவர் 12ஆம் இடத்துக்கு வரும்போது 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பீங்க. அதே சமயம் முக்கியமான விஷயம், இந்த 2ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தில் பண விவகாரங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு 22ஆம் தேதி வரைக்கும் அதீத பதவி மோகம் ஏற்படும். 22க்கு அப்புறம் பண விரயம் ஏற்படுறதுக்கும் வார்த்தை விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த சிம்மராசிக்காரங்க தங்களுடைய ரகசியத்தை வெளியாட்களில் சொல்லாதீங்க, உறவுகள்கிட்ட சொல்லணும், சொந்தக்காரன்ட்ட சொல்லணும். என் சொந்தக்காரன்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் அக்கம் பக்கத்தில் போயிட்டு என் பிரச்சனையை சொல்லுவேன்னா அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் கிடையாது. கூட பிறந்தவங்களை நம்ப மாட்டேன், அதே சமயம் உங்கள் பிறந்த வீட்டில் நம்ப மாட்டேன், புகுந்த வீட்டில் நம்ப மாட்டேன், ஆனால் பக்கத்தில் வீட்டுக்காரனால நம்புவேன். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணாதீங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மைகள் அடைவார்கள். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மட்டும் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளும் கடல் கடந்த பயணத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவங்களால நீங்கள் ஃபாரின் போகலாம். ஸோ மொத்தத்தில் உங்கள் பிறந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டு வரதுக்கான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும். வெளியூருக்கெலாம் போகிறீங்க, உணவு ஒவ்வாமை ஏற்படும், ஃபுட் பாய்சனிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு தடவை அரக்கோணம் பக்கத்தில் ஷோலிங்கர்னு ஒரு மலை இருக்குது, 1300 படி. அந்த மலைக்கு ஏறிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மலையும் ஏறிட்டு வரணும். 2 நாள் தங்க வேண்டியது இருக்கும். ஒரே நாள் பண்ண முடியலன்னா முதல் நாள் அந்த நரசிம்மரை பார்த்துட்டு வாங்க, 2வது நாள் அந்த ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வாங்க. அதை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்பட்டு எதிரிகள் அடங்கி போவதற்கும் உங்களிடம் கைகட்டி சேவகம் செய்வதற்கான வாய்ப்பை அந்த நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அப்படிங்கிற என்னோட பிரார்த்தனை உண்டு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா லக்னத்தை பொறுத்து நிறைய மாறுபடும். ராசிங்கிறது பொதுவான உடம்பு. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். ஆனால் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில், தொலைபேசி எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.